வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு பராபவ வருட மே மாத ராசி பலன் 1/5/2026 வெள்ளிக்கிழமை பிறக்க இருக்கின்ற வெள்ளிக்கிழமை என்றால் லாபாதிபதி 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தில் அமைய பெற்று 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். 12ஆம் இடத்திலே கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்க பெறுகின்றது. 9 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். விரைய சுப செலவுகள் சுபகாரியங்கள் நடத்துகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் கடகராசிக்கு இடம் விட்டு இடம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கடக ராசி என்பது ஒரே இடத்தில் எப்படி சந்திர பகவான் 2.5 நாளைக்கு ஒரு ராசியை சுற்றுகின்றாரோ, இந்த ராசி பிறந்தவர்களும் ஒரே இடத்தில் இருக்க முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அலுவலக சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு வெளியூர் வியாபார ஸ்தலங்களிலே செய்யக்கூடியவர்களும் இவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கடக ராசி என்பது தாயின் அன்பு ஆதரவு பெற்ற சரராசியிலே உயர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, பெண் ராசி, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்திலே இருந்து இந்த பௌர்ணமி திதியிலே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சரராசியிலே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே உங்களுக்கு 3-12 கூடையவர் 4ஆம் இடத்துல வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மற்றது அல்லாதது. 11ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பஞ்சம சாணத்தை பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்ற பூர்வீகத்தால் குழந்தைகளால் எதிர்பார்த்த ஆதாயங்களையும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ராசி என்று சொல்லக்கூடிய ராசியே கடகராசியாக இருக்கின்றது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மிக அற்புதத்தையும் கொடுக்கின்றது. கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை. ஆனாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இந்த காலகட்டங்களிலே பிள்ளையார் கோயில்களுக்கு சென்று இந்த விநாயகர் பகவானை துதித்து வரவும் நல்லதொரு மாற்றம், ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு வரவும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே இரவு நேரங்களிலே பயணம் செல்கின்றவர்கள் கவனத்துடன் நிதானத்துடன் செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பௌர்ணமி திதியிலே ஒளி நிறைந்த நன்னாளிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. கடந்த மாதங்களிலே உங்களுக்கு இந்த கடக ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5 கூடையவரும் 5-10 அவர் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. மீண்டும் மாத கடைசியிலே உங்களுக்கு மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் மீண்டும் உங்களுடைய ராசியிலே 10ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். சூரியனும் புதனும் உங்களுக்கு புதன் மாதத்தில் கடைசியிலே பயிற்சியாகின்றதும், சூரிய பகவான் மாதத்தில் 15ஆம் தேதி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 15ஆம் தேதி. அதே 15ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு மேசராசியிலிருந்து ரிஷவராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். ரிஷவராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மாதத்தில் 15ஆம் தேதி மே மாதம் 12ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இவை கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் இங்கே செவ்வாயும் அங்கே உங்களுக்கு மாதத்தில் கடைசியிலே பயிற்சியாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் கிரகங்களின் பயிற்சிகள் செவ்வாய் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஆனாலும் இருக்கக்கூடிய அமைப்புகளிலே உங்களுக்கு கடக ராசிக்கு லாபஸ்தானத்திலே இரு கிரகங்கள் அமைப்பு இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள், உத்தியோகத்தில் வேலை மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் நோய்களில் நல்லதொரு மாற்றம். 6ஆம் இடம் பலம் பெறுகின்ற அற்புதத்திலே கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கப் பெறுகின்றது. நோய் வழக்குகளில் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது என்பது இந்த இரு சுபகிரகங்கள் 12ஆம் இடத்திலே ராசி லக்னத்தில் அமைய பெற்றவர்கள் கடன் வாங்க கடனாக வந்துகிட்டு இருக்கு என்றாலும் கூட சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பயன்படுத்தி செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் கடன்களிலே கவனித்து செல்ல வேண்டியது. கொஞ்சம் கவனத்திலே இருந்தால் கண்டிப்பாக கடனை நீங்கள் தீர்த்து நீங்கள் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 6ஆம் இடம் பலமாக இருக்கின்ற பொழுது நோய் வழக்குகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. ஆனாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது 6ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஊதியத்தில் உத்திய உயர்வுகள் பெறுகின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. 9ஆம் இடத்ததிபதியே 12ஆம் இடத்திலே தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்கின்றது. 12ஆம் இடத்தில் 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தகப்பனார்களுக்காக விரைய செலவுகள் செய்யக்கூடிய மாமனார்கள் இங்கே மாமன் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு தொழில்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சுபாரி நிகழ்வுகள் செய்யக்கூடியதற்கும் மாமனுடைய தொழில்களிலே பங்கு பெறுகின்றதற்கும் அவர்களால் எதிர்பார்த்த ஆதாயங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது அவர்களால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பதும் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த மாத கட்டங்களிலே வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடுகளால் சொத்து சுகங்களால் எதிர்பார்த்த ஆசை அபிலாசைகளால் மூத்த சகோ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்களால் எதிர்பார்த்த வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாதமாக இந்த மாதங்கள் இருக்கின்றது. 2 கூடையவர் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார் ராசிக்கு. அந்த 2 கூடையவரும் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் அவர் உங்களுக்கு 2 கூடையவர்
11ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். அங்கே இது ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 11ஆம் இடத்தில் 12ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் என்பது 6ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே வேலையிலே உத்தியோகங்களிலே உயர்வுகள், நோய் வம்பு வழக்குகளிலே கடன் நோய்களிலே எதிர்பார்த்த திருப்தி, விரை செலவுகள், கல்யாண வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்க போகின்றது. 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை என்பது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் மண்மனை வாங்குகின்றதற்கும் கொடுக்கின்றதற்கும் வாங்குகின்றதற்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கடகராசிக்கார நேர்கள் கொடுக்கின்றது. கடகராசி என்பது ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசியே கடகராசியாக இருக்கின்றது. அந்த வகையில் கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்ற இந்த மே மாத ராசி பலன் என்பது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற மாதமாக இருக்கின்றது. கடகராசி குடும்பாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திலே செல்கின்ற ஒரு அமைப்பு என்பது லாபஸ்தானத்திலே செல்கின்றார். தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றம், பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலிருந்து 2 குடையவர் 11ஆம் இடத்தில் செல்ல போகின்ற காரணத்தினாலே 2 குடையவர் 11ஆம் இடத்திலிருந்து அந்த 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் கடன் கிடைக்காதவர்கள் கிடைக்கப்பெறுகின்றது. மூத்த சகோதரனுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த சகோதரிகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கின்றது. சகோதரிகளால் எதிர்பார்த்த உயர்வுகள் கொடுக்கின்றது. அந்த சகோதரி ஸ்தானத்திலே சூரிய பகவான் 2 குடையர் அமைய பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். குலதெய்வங்களின் அருள் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த தெய்வங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் இந்த மே மாதமாக இருக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது, பார்வை என்பது உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது 12ஆம் இடத்திலே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய தொடர்பு 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. 6ஆம் இடத்தை பார்க்கின்றது என்றால் இந்த சுக்கிர பகவானுடைய குரு சுக்கிரனும் தொடர்ந்து வேலையிலே எதிர்பார்த்த வெற்றி, திருப்தி, உயர்வுகளை கொடுக்கின்றது என்று சொல்லலாம். லோனு கிடைக்காதவர்களுக்கு லோனு கிடைக்கப்பெறுகின்றது. கவர்மெண்ட் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட உயர்வுகளை ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே ஒரு சிலருக்கு போஸ்டிங், வெளியூர், உள்ளூரில் பார்க்கக்கூடிய வெளியூரில் செல்கின்றவர்கள், உள்ளூர்களுக்கு போஸ்டிங் சம்பந்தப்பட்ட நவகிரக நாயகர்கள் செல்கின்ற சுற்றுப்பாதை என்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு 11ஆம் இடத்திலே கடகராசி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் தொடர்பும் இருக்கின்றது. 11ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலையிலே உத்தியோகங்கள் தொடர்புகள், எதிர்பார்த்த வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தில் 2 குடையவர் அமரப்பெற்று உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இந்த சூரிய பகவானால். இந்த 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றது, 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சும்பல் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்று அது மூலத்திரிகோண வடிவிலே இங்கே அமையப்பெற்று இந்த மாதங்கள் எதிர்பார்த்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய மண்மனைகள், வீடு கட்டுவதற்கு இடங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு, முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புத மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. உங்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்திலே பெண் கிரகம் என்று கொள்ளக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சகோதரிகளுக்காக செய்யக்கூடியதற்கும், பெண் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு விரைய செலவுகள், சுபகாரிய சுபநிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும், தீர்க்க யாத்திரைகள், அதாவது உங்களுக்கு இந்த புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அமைப்பு குரு சுக்கிரனோடு சேர்ந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த காலகட்டங்களிலே இந்த கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே பணம் இல்லாதவர்கள் கூட கடன் வாங்கி சென்று வர கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. காரணம் கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருந்து ராசிக்கு 6ஆம் இடம் என்பது, கடக ராசிக்கு 6ஆம் இடம் என்பது நோய் வம்பு வழக்கு கடன் என்றாலும் கூட இது ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய இடமாக 6ஆம் இடம் இருக்கின்றது. ஆக இந்த முருகப்பெருமானுக்கு சென்று வருகின்றதற்கும், தெய்வங்களுக்கு கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு ஒரு சிறு பணங்காசுகள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கடன் வாங்கி சென்று வர கண்டிப்பாக கடன் வாங்கி கடன் கொடுக்கவும் கடன் கட்டுகின்றதற்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை 6ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு சுபகிரகங்களின் கொடுக்கல் என்பது மிக அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புத உயர்வுகள் கடகராசிக்காரர்கள் கொடுக்கின்றது மட்டுமல்லாதது 2 குடையவர் பலமாக இருக்க போயிருக்கின்ற தனவாக்க குடும்பஸ்தானம், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சிலர் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு என்பதும், சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் 12ஆம் இடம் கண் சம்பந்தப்பட்ட ஒரு சில அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. குறிப்பாக செய்யக்கூடிய இந்த வீடு கட்டுவதற்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்றதற்கும் அற்புதமான இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றம் என்பது சித்திரையில் இருந்து பிறக்க இருக்கின்றது. அது மட்டும் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளிலே எதிர்பார்த்த திருப்தி, வெற்றி இல்லாதவர்கள் வெற்றி கொடுக்க போயிருக்கின்ற அற்புதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த வெள்ளியில் பிறக்க இருக்கின்ற வெள்ளி என்று சொல்லக்கூடிய வெள்ளியின் அதிபதி சுக்கிர பகவானே 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். 6ஆம் இடத்திலே கடன் கிடைக்காம கடன் கொடுக்க சொல்லுகின்ற அமைப்பு இந்த ஆட்டோமேட்டிக் என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் உங்களுக்கு வேலை செய்ய பெறுகின்றது. வேலைகளிலே இடமாற்றம், ஊதிய உயர்வுகள், உத்தியோக மாற்றங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள்,
அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சொகுசான ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேர்களை நன்றி வணக்கம். கடகராசிக்கார நேர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.